இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையலில் ஆட்டுக்கறி குடல் குழம்பு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 250 கிராம், 15 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 தக்காளி, 2 சின்ன பட்டை, 2 சின்ன கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 1 கப்பு தேங்காய், 1 ஆட்டு குடல். தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை. ஒரு வடைச்சட்டியை வச்சு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு இஞ்சியும் சேர்த்து வதக்குங்க. கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நாலு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிங்க. கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச மசாலாவோட 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. குக்கரை வச்சு 6 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. பொரிஞ்சனையும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு கழுவி வச்ச குடலை சேர்த்துக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நம்ம கூட 2-3 கொதி நல்லா வந்த பிற்பாடு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விடுங்க. ப்ரெஷர் அடங்கின பிற்பாடு கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. குடல் குழம்பு ரெடி.